கிட்டத்தட்ட 2014 இருக்கும். ஸோ ஒரு ரொம்ப ஏழ்மையான ஃபேமிலியை சேர்ந்த ஒரு நபர். அது எந்த லெவலுக்கு ஏழ்மை அப்படின்னா, இப்போ லோயர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ்னு இருக்குது பாருங்கள் ஒரு கேட்டகரி. அந்த ஒரு லோயர் மிடிலுக்கும் கீழே ஒரு நபர் இருக்கிறார் அப்படின்னா அது எந்த லெவலில் இருந்திருக்குன்னு யோசிச்சு பார்த்துக்குங்க. ஸோ அப்பேற்பட்ட குடும்பத்திலேருந்து வந்த ஒரு நபர் தான். அந்த டைமில் அவருக்கு 25 வயசுங்க. 25 வயது மதிக்கத்தக்க ஸ்ரீதர் அப்படிங்கிற ஒரு நபருங்க. இவர் வீட்டில் என்னென்னா வந்துட்டு இப்போ இவர் வேலைக்கு பொய்யே தீரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டாயத்தை நிர்பந்தத்தில் பார்த்தீங்கன்னா மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னா வீட்டில் அப்பா வந்துட்டு படுக்க அம்மா மட்டும் தான் இருந்துட்டு இருக்காங்க. ஏதாச்சும் இந்த பீடி சுற்றுற இந்த மாதிரி வேலைகளை பண்ணி ஏதோ அப்பாவுக்கு சாப்பாடு கிடைக்கிற லெவலுக்கு அந்த அம்மா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மற்றபடி வீட்டில் இருக்கக்கூடிய பழைய நகைகள், அம்மா போட்டு அந்த நகை இருக்குது பாருங்கள், அது ஆல்ரெடி இருந்த பழைய லேண்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விற்று தான் பிள்ளை எப்படியாச்சும் படித்து ஒரு கரை சேர்ந்துடணும், நம்ம வீட்டில் நம்மளாம் படிக்காமல் கஷ்டப்பட்டு இருக்கோம், அவன் படித்து எங்கேயாச்சும் ஒரு வேலைக்கு போய் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வீட்டில் அந்த பையன் ஸ்ரீதர் அப்படிங்கிற அந்த நபரை பார்த்துட்டு படிக்க வச்சுருக்காங்க. அந்த பையனை சும்மா சொல்லக்கூடாதுங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு பேரண்ட்ஸ் செலவு பண்ணுறாங்கன்னு சொல்லி நல்லா படிச்சிருக்காப்புல. என்னன்னா படிப்பை மட்டும் படிச்சிருக்காப்புல. வாழ்க்கைக்கு தேவையான விஷயம் இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம் அப்படின்னா அதை கிராக் பண்ணுறதுக்கான நாலேஜாக இருக்கட்டும், செல்ஃப் நாலேஜாக இருக்கட்டும், நிறைய ஸ்கில்ஸ் இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்கில்ஸையுமே தலைவர் கற்றுக்கல. என்னென்னா வந்துட்டு ஜஸ்ட் அந்த பாட புத்தகத்தில் என்ன இருக்கோ அதை மட்டும், அந்த டிகிரியை பாஸ் பண்ணுறதுக்காக என்ன விஷயங்கள் படிக்கணுமோ அதை மட்டும் படித்து அந்த நபர் காலேஜ் விட்டு வெளியே வந்திருக்கிறாரு. அவர் காலேஜை விட்டு வெளியே வர வரைக்கும் அவருக்கு இந்த சொசைட்டி வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு எதிர்பார்க்கல. ஏன்னா காலேஜ் விட்டு வெளியே வரும்போதே கேம்பஸ் இன்டர்வியூ அப்படிங்கிற விஷயமே காலேஜ் நடக்கிற அப்படிங்கிற ஒரு ஏமாற்றம். அதை தாண்டி வெளியே வந்து ஒரு கம்பெனியை வேலைக்கு போகலான்னு பார்த்தா அங்கே தான் இன்னொரு பயங்கரமான விஷயமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு சம்பளமும் ரொம்ப கம்மி. இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இவர் என்ன தான் படிச்சிருந்தாலும் டிகிரி வச்சிருந்தாலும் இவர்கிட்ட அந்த ஸ்கில்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு யாருமே வேலை கொடுக்கல. இவரால் வந்துட்டு தைரியமாக ஹெச்ஆர் முன்னாடி உட்காந்து பதில் கூட சொல்ல முடியும். என் பேர் என்னன்னா அந்த பேரை கூட ஸ்ரீதர் அப்படிங்கிற மாதிரி, ஹாய் சார் ஐ எம் ஸ்ரீதர் அப்படிங்கிற மாதிரி விஷயம் கூட அவரால் தைரியமாக சொல்ல முடியல. அந்த மாதிரி வந்துட்டு ஒரு செல்ஃபாக வந்துட்டு ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருக்கு மனுஷனுக்கு. ஸோ இப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் வீட்டில் வந்துட்டு எல்லாரும் இந்த மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. நம்ம எங்கேயாச்சும் ஒரு வேலைக்கு போனால் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிடிவாதத்தில் என்ன பண்ணுறாருன்னு எல்லா கிடைக்கிற எல்லா இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி அட்டன் பண்ணும்போது தான் மனுஷருக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்குது. எங்கன்னா கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு கம்பெனியில் வேலை கிடைச்சிருக்குது. அதுவும் லக்கு எப்படி அமைது பாருங்கள். அப்போவே வந்துட்டு என்ன அப்படின்னா, அதாவது வெறும் 10,000 ஜஸ்ட் 10,000 சம்பளத்துக்கு என்னன்னா 3 நாள் ஆஃபீஸ் வந்தால் போதும், 3 நாள் வந்துட்டு நீங்கள் வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணிக்கணும். பட் எப்போ கூப்பிட்டாலும் ஆஃபீஸ் வரணும், அந்த மாதிரியான ஒரு ஒர்க் கிடைச்சிருக்குது. ஸோ 10,000 சம்பளம் அப்படிங்கிறது என்ன தான் கம்மியாக இருந்தாலும் இந்த 3 நாள் மட்டும் ஆஃபீஸ் வந்தால் போதும் அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அதுவும் அந்த மாதிரி நபருக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதனால் கண்ணை மூடிட்டு இது எனக்கு ஒரு பெரிய சம்பளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த வேலையை அக்செப்ட் பண்ணிட்டாருங்க. அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் அவருக்கு எதுவும் பெருசாக தெரியல. நம்ம 10,000 சம்பாதிக்க போகிறோம், ஒன்றுமே இல்லாமல் இருந்துட்டு இருந்தோம், 10,000 சம்பாதிக்க போகிறோம், வீட்டுக்கு அமௌண்ட் சொல்ல அந்த மாதிரி பல தாட்டில் மனுஷன் அவர் வாழ்ந்துட்டு இருக்க அந்த கிராமத்திலேருந்து கோயம்புத்தூர் நோக்கி பயணம் பண்ணி கோயம்புத்தூருக்கு போகிறாருங்க. அப்படி போனதுக்கப்புறம் வேலைக்கு ஜாயின் பண்ணிடுவோம், தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா? ஸோ அதனால் என்ன ஏதாவது ஒரு சின்னதாக வீடு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு மற்ற பசங்க கூட சேர்ந்து தங்கி இருக்கிறது அப்படிங்கிறது அவருக்கு பிடிக்காதுங்க. ஸோ அதனால் பிஜிங்கிறது அவர் வந்துட்டு செலக்ட் பண்ணல. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, ஏதாச்சும் ஒரு சின்ன வீடு இருந்துச்சுன்னா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வீடு தேட ஆரம்பிச்சிருக்கிறாரு. அங்கே தான் அவருக்கு பயங்கரமான ஷாக்கு ஆப்படிக்குது. என்ன அப்படின்னா, அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும்னா கூட வேறு யார்ட்டாச்சும் கடன் வாங்கி தான் கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அதையும் தாண்டி அவன் வீட்டுக்கு கேட்குற வாடகை என்னன்னு பார்க்கும்போது இவர் சம்பளத்தில் கிட்டத்தட்ட முக்கால்வாசியை தூக்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது சின்ன ஒரு வீடுக்கே ஒரு 7,000 to 8,000 வரைக்கும் வாடகை கொடுக்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ இதை பார்த்ததுக்கப்புறம் மனுஷன் இன்னும் மனசுடைஞ்சு போகிறாரு. என்னடா இது, நம்ம ஒரு 10,000 சம்பளம் கிடைக்க போகணும்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருந்தோம், இப்போ என்னாச்சுன்னு பார்த்தா என்ன வீட்டு வாடகைக்கு 7,500 ரூபா பெறும் போல என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மனுஷன் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்போ கரெக்டாக அந்த புரோக்கர்லாம் வந்துட்டு என்ட்ரி கொடுப்பாங்க இல்லையா? அதே மாதிரி ஒரு புரோக்கர் வந்து என்ட்ரி கொடுக்காரு. அவர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, தம்பி உங்கள் பட்ஜெட் என்னன்னு கேட்காரு. அண்ணா ஒரு 3 ரூபா அதுக்கு கீழே அப்படின்னு சொல்லும்போது, என்ன தம்பி கோயம்புத்தூரில் வந்துட்டு 3 ரூபாய்க்கு வீடு பார்த்துட்டு இருக்கீங்க, அதெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் அப்புறம் என்னென்னா அந்த புரோக்கரை திரும்ப வாலண்டியராக வந்து ஒரு வீடு இருக்குது, ஆனால் அங்கே ஒரு சில கண்டிஷன்ஸ் போடுவாங்க, அந்த கண்டிஷனுக்கு நீ சம்மதிச்சா அப்படின்னா அந்த வீட்டில் நீ தங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன அந்த புரோக்கர் சொல்லியிருக்காரு. அப்போ கூட அந்த ஸ்ரீதர் அந்த பையன் என்ன கேட்டிருக்காங்க, அண்ணன் இங்கே பாருங்கள் எனக்கு நான் தனிமையாக தான் இருக்கணும், கூட வேறு யாரும் இருந்தால் எனக்கு செட் ஆகுதுன்னு அப்படி மாதிரி அந்த ஸ்ரீதர் சொல்லியிருந்திருக்கான். ஐயா உனக்கு 3000 கிலோ வீடும் பார்த்து தனியாக வேறு இருக்குமா, சரி நீ யோசிச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி தான் அந்த வீடு இருக்கும், தனியாக தான் இருக்க போகிற, நீ உனக்கு ஓகேனா சொல்லி நாளைக்கு நான் சொல்கிற இடத்துக்கு வா அப்படிங்கிற மாதிரி அந்த அண்ணன் சொல்லியிருந்திருக்காருங்க. இப்போ எனக்கு ஓகே தானே, பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த சொல்கிற லொக்கேஷன் அந்த ஸ்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நபர் போயிருக்காரு. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் அதை பார்க்காரு. ஒரு பயங்கரமான ஒரு பெரிய பழைய அப்பார்ட்மெண்ட். பட் என்னன்னா மக்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க, வாழாமலாம் இல்லை, மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பழைய அப்பார்ட்மெண்ட். அப்படி அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவர் வெளியே கேட்டில் வந்துட்டு செக்யூரிட்டி கேட்டுக்கிட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது செக்யூரிட்டி கேட்காரு, என்ன தம்பி என்ன வேணும்னு கேட்கும்போது, இல்லைன்னா அங்கே ஒரு வீடு வாடகைக்கு இருக்குன்னு சொன்னாங்க, அதான் நான் பார்க்க வந்திருக்கேன். யார் சொன்னா, ஒரு புரோக்கர் சொன்னார்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அந்த புரோக்கர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி செக்யூரிட்டி சொல்லிட்டாரு. இப்போ அந்த புரோக்கர் வந்ததுக்கப்புறம் புரோக்கரும் செக்யூரிட்டியும் தனியாக போயிட்டு என்ன பேசுறாங்க தெரியல, ஏதோ ஒன்று பேசியிருப்பாங்க போல. பேசி முடிச்சதுக்கப்புறம் வாங்க தம்பி வீடு பார்க்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னென்ன அந்த பில்டிங்குள்ளே அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு நடந்து கூட்டு போகிறாங்க. 4th ஃப்ளோர் தாங்க கூட்டு போகிறாங்க. 4th ஃப்ளோரில் 402 அப்படிங்கிற ரூம் நம்பருங்க.
என்னன்னா மனுஷர் வந்துட்டு வீடு ரூமை திறக்கிறதுக்கு சாவி எடுத்துகிட்டு வருவார்னு பார்த்தா ஒரு சுற்றி எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த வீட்டை திறந்து காட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இருங்க தம்பி கொஞ்சம் தள்ளி போய்க்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுற்றியில் வச்சு போட்டு உடைக்கிறாங்க. இப்போ இதை பார்த்ததுக்கப்புறம் அவர் ஸ்ரீதர் என்ன கேட்குறாரு, என்னென்ன இது சாவியை வச்சு திறப்பீங்கன்னு பார்த்து சுற்றியில் வச்சு உடைக்கிறீங்கன்னு சொல்லும்போது, தம்பி இது கதை தெரியாதா உனக்கு, எத்தனை வருஷமாக பூட்டி இருந்த ரூம் தெரியுமா தம்பி, நீ கேட்டேன்னு சொல்லிட்டு வேறு எங்கேயுமே 3000 ரூபாய்க்குலாம் ரூம்லாம் கிடைக்காது பார்த்துக்கோ, நீ கேட்டேன்னு சொல்லிட்டு தான் அந்த வீடு நான் பிடிச்சிருக்கேன், இது வேண்டாம்னு சொல்லி நம்ம வேறு வீடு பார்த்துக்கலாம், வாடகைலாம் அதிகமாக இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் அண்ணன் நீங்கள் ஃபஸ்ட்டு திறந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பூட்டை உடச்சி திறக்கிறாங்க. திறந்தா உள்ளுக்குள்ளேருந்து ஒரு மாதிரி பயங்கரமான கெட்ட ஸ்மெல்லு. அது என்ன ஸ்மெல்ல, அந்த பழைய மண்ணுடைய வாசம், அது போக பார்த்தீங்கன்னா என்னென்னா பழைய இந்த கெரோசின் மண்ணெல்லாம் இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல்லாம் வந்துட்டு இருக்குது. இதை பார்த்ததுக்கப்புறம் உள்ளே பார்த்தா எல்லாம் செவுருலாம் தூசி நூலாம்படை அங்கங்கே மூலையில் பாசிலாம் பிடிச்சி போய் இருந்துட்டு இருக்குது. இதை பார்த்ததுக்கப்புறம் யார் அந்த மனசு ஸ்ரீதர் என்ன வீடை கெட்டதுக்கு நீங்கள் என்னென்ன பழைய ஏதோ குடோன் மாதிரி இருக்குது அதை கொண்டு காமிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது, தம்பி நீ கேட்ட ரூபாய்க்கு அதுவும் மக்கள் சுற்றி பாரு, எல்லா வீட்லேயும் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, இந்த ஒரு வீடு மட்டும் ரொம்ப நாளாக பூட்டி இருந்துச்சு பார்த்துக்கோ, அதனால் இப்படி இருக்குது, ஒன்றும் இல்லை ஜஸ்ட்டு ஒரு சுண்ணாம்பு வாங்கி அடிச்சு விட்டோன்னா சரியாக போயிடும் பார்த்துக்கோ, அதுக்கு வேணால் நம்மகிட்ட ஆள் இருக்குது நான் சொல்கிறேன் பார்த்துக்கோ, வந்து அவனுங்களே க்ளீன் பண்ணி கொடுத்து சுண்ணாம்பு அடிச்சோன்னா அப்படி வீடு புது வீடு மாதிரி ஆயிரும் பார்த்துக்கோ. இப்போ அந்த மாதிரி பண்ணிட்டேன்னா உனக்கு இதுக்கப்புறம் லைஃப் லாங் வந்துட்டு இந்த வீட்டில் இருந்து நீ தங்கியிருந்து நீ எப்போவுமே இந்த 3000 வாடகை கொடுத்த போதும், அதுக்கு மேலே எப்போவுமே வாடகை ஏற்ற மாட்டாங்க, அப்படிங்க மாதிரி என்னெல்லாம் ஐஸ் வைக்க முடியுமோ அந்த மாதிரி அந்த புரோக்கர் ஐஸ் வச்சுட்டு இருக்காருங்க. இப்போ இந்த நபரும் வேறு எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா இவருக்கு வந்துட்டு அடுத்து வெளியே போகலான்னு பார்த்தா, அதாவது வேறு வீடை பார்க்கலான்னு பார்த்தா இவர் சம்பளத்தை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் என்ன பண்ணுறாரு, சரி ஓகேண்ணா இது இருக்கட்டும், ஆனால் அட்வான்ஸ் நான் இவ்வளோ அமௌண்ட் தர முடியாது இந்த வீட்டுக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி எவ்வளோ தருவீங்க, வேணா ஒரு 5000 தரேன் அப்படிங்கிற மாதிரி என்னென்னா அந்த நபர் சொல்லியிருந்திருக்காரு. கொடுத்த வரைக்கும் போதும் தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 5000 அட்வான்ஸு, அந்த 3000 அந்த வீட்டு வாடகை. ஒரு சின்னதாக ஒரு 1 BHK மாதிரியான ஒரு ரூம் தாங்க, அது வெறும் 3000 வாடகை, அதுவும் கோயம்புத்தூரில். அப்போ யோசிச்சு பாருங்கள் அது எந்த லெவலில் வந்துட்டு மோசமான வீடாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ என்ன ஆகுது, அந்த நபர்கள்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ இவர்கிட்ட ரூபா கிடையாது, இவர் எங்கே இன்னொரு ஆள் விட்டு க்ளீன் பண்ண போகிறாரு. மனுஷன் ஒத்தையில் மூக்கில் துண்டை கட்டிட்டு பார்த்துட்டு அவ்வளோத்தையும் ஃபுல்லாக தூசி நூலாம்படை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி தூர போட்டுட்டு அப்புறம் அவரே பார்த்துட்டு ஒயிட் வாஷ்லாம் பண்ணலாங்க, ஃபுல்லாக செவரு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி தேய்ச்சி கழுவி இருக்கிறாருங்க. அப்படி கழுவி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அவர் அந்த வீட்டுக்கு குடியிருக்கிறதுக்காக வந்திருக்கிறாருங்க. அவர் எப்படின்னா காலையில் தான் வந்திருக்காரு, வந்து அவருடைய திங்ஸை வச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா முதல்ல போய் வேலைக்கு போய் ஆஃபீஸ் ஜாயின் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டு வந்திருக்காரு. முதல் நாள் ஆஃபீஸில் எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃபீஸில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆஃபீஸ் வந்தால் போதும், பட் வீட்டில் இருந்து வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை ஆஃபீஸில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு முதல் நாள் வந்திருக்கிறதுனால இப்போ நீங்கள் எதுவும் வேலை பார்க்க வேண்டாம், உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டாஸ்க் கொடுக்கும், நீங்கள் முடிஞ்சால் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் போயிட்டு இந்த விஷயங்களை பண்ணி நாளைக்கு காலையில் கொண்டு வந்து சப்மிட் பண்ணுங்கள், உங்களுடைய ஒர்க்கை நாங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னென்ன அந்த ஆஃபீஸை சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு மனுஷன், வீட்டுக்கு வந்து இப்போ அவர் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்துகிட்டு இருக்காரு. சந்தோஷமாக தான் வராருங்க, அவருக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. ஏன்னா முதல்ல வேலை கிடைச்சிருக்கு, முதல் நாள் ஆஃபீஸ் வர இல்லையா, அங்கே இருக்கிறவங்களும் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நம்ம எப்படியாச்சும் முடிச்சு கொடுத்துலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் வீட்டுக்கு வராரு. இப்படி வீட்டுக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ செக்யூரிட்டி அந்த நபரை மறைக்கிறாரு. மறைச்சதுக்கப்புறம் என்னென்னா ஒரு சில வார்த்தைகள் சொல்கிறாரு. ஆனால் அந்த வார்த்தைகள் எல்லாம் நேற்று யாருமே சொல்லலை, அதாவது வீடு பார்க்க வரும்போது சரி, பார்த்துட்டு அட்வான்ஸ் கொடுக்கும்போது சரி யாருமே எதுவும் சொல்லலை. இப்போ அந்த செக்யூரிட்டி ஒரு சில வார்த்தைகள் அந்த நபர்கிட்ட சொல்கிறார். அப்படி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தம்பி இங்கே பாருங்கள், காரனை கொண்டும் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கும் யாருக்கிட்டும் நீங்கள் பேசக்கூடாது, ஏன்னா அவங்களாம் மனுஷங்க தானே, ஏன் பேசக்கூடாதுன்னு கேட்கும்போது, தம்பி சொன்னால் கேட்டுக்குங்க, அக்கம் பக்கத்தில் இருக்க யாருக்கிட்டையுமே நீங்கள் பேசக்கூடாது, அப்படி பேசுகிறதா இருந்தால் அப்படின்னா வட்டி இப்போயே நாங்கள் அட்வான்ஸ் திரும்ப தந்தது, நீங்கள் வந்துட்டு வேறு வீடை பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வாட்ச்மேன் சொல்கிறாரு. ஏங்க மனுஷன் கஷ்டப்பட்டு வீட்டை கழுவி இந்த மாதிரிலாம் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சொன்னால் அவன் எப்படிங்க போவான், சரி பரவாயில்லைங்க யார்ட்டையும் பேசாமல் இருக்கணும் அவ்வளோதான், பரவாயில்ல நான் இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த நம்பர் சொல்கிறாருங்க. சரி அதோட முடியுன்னு பார்த்தா அடுத்து இன்னொரு விஷயங்கள் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஏதாச்சும் அந்த ரூமுக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா தயவு செய்து நீங்கள் இந்த வாட்ச்மேன் நம்பருக்கு மட்டும்தான் கால் பண்ணணுமே தவிர்த்து வேறு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்டையும் எதுவும் ஹெல்ப் கேட்கக்கூடாது, உங்கள் வீட்டில் இருக்க ஃபேமிலி ரிலேஷன் யாருமே நீங்கள் வந்துட்டு ஹெல்ப் கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை புதுசாக இன்னொரு கொண்டு தூக்கி போடுறாங்க. என்னன்னா அது ஏதோ ஜெயிலுக்கு வந்திருக்க மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது, இந்த கண்டிஷன்லாம் இருக்குது தம்பி, இது உங்களுக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்க எல்லாருக்கும் இதே கண்டிஷன் தான், யார்கிட்டையும் பேச மாட்டாங்க தம்பி, நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் அனுப்பிச்சுட்ருக்காரு. இப்போ இவருக்கு ஒரே குழப்பம், ஏன்னா அங்கே ஒரு பக்கம் சந்தோஷம் ஃபஸ்ட் நாள் வேலை பார்த்துட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் இந்த வாட்ச்மேன் எதுக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரே குழப்பத்தோடு அன்றைக்கி ஈவினிங் வீட்டுக்கு வராருங்க. வந்துட்டு எதுவும் சமைக்கலாம் இல்லை, நேராக போயிட்டு கடையில் போயிட்டு தான் வந்துட்டு ஒரு சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சு நைட்டு வந்துட்டு திரும்ப ஒர்க் பண்ணலாம். அதாவது என்ன ஒர்க்குன்னா அவங்க கொடுத்த அந்த விஷயத்தை முடிச்சு கொடுத்தா நாளைக்கு காலையில் நல்ல பேர் கிடைக்கும் பாருங்கள். அதனால் லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி வச்சு மனுஷன் வந்துட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, ஒரு நைட் ஒரு 11:30 மணி ஆகுது, பயங்கரமாக டயர்டாயிருது. அப்படி டயர்டானதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு லேப்டாப்பை ஷட் டவுன் பண்ணுறாரு. ஷட் டவுன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீன் பிளாக் ஆகும் இல்லையா, அப்படி பிளாக் ஆகும்போது இவர் இப்படி உட்காந்துட்ருக்கேன், இப்போ நான் உட்காந்துட்ருக்கேன், நாங்கள் உட்காந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு நேர் இந்த பக்கம் பின்னாடி ஒரு ஜன்னல் இருக்குது, அந்த ஜன்னல் வந்துட்டு ஓப்பனில் தான் இருக்குதுங்க. ஏன்னா ஒரு லேப்டாப்பை ஷட் டவுன் பண்ணதுக்கப்புறம் அந்த பிளாக் ஸ்க்ரீனில் அந்த ஜன்னல் தெளிவாக தெரிஞ்சிருக்குது. ஈவன் அந்த ஜன்னலுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பொண்ணு நிற்கிற மாதிரியான ஒரு உருவமும் தெரிஞ்சிருக்குது. ஸோ இதை சட்டனாக
அந்த லேப்டாப்பில் பார்த்தா மனுஷன் சட்டுன்னு திரும்பி பார்த்தாரு. பிறகு திரும்பி பார்த்தா எதுவுமே இல்லை. ஆனால் லேப்டாப்பில் திரும்பி பார்க்குற லேப்டாப்பில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவருக்கு ஒரு செகண்ட் திடீர்னு என்னமோ மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்குது, பதட்டமாகிட்டு இருக்குது. திரும்பி பார்த்தா எதுவும் இல்லை. பயந்து போய் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு நேராக ஜன்னல்கிட்ட போய் பார்க்க போயிருக்காருங்க. அப்படி ஜன்னல்கிட்ட போய் பார்த்தாலும் எதுவும் இல்லை, பயங்கரமாக காத்தடிச்சுட்டு தான் இருந்துட்டு இருக்கு. என்ன பண்ணுறாரு, சரி ஜன்னலை பூட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜன்னலை பூட்டுறதுக்கு கையை வெளியே விட்றாருங்க. கை வெளியே போக மாட்டேங்குது. அந்த ஜன்னலை பிடிச்சி இழுக்கிறதுக்கான ஒரு கம்பி கீழே கொடுத்துருப்பாங்க. அந்த கம்பியுமே அந்த ஜன்னல் இல்லை. அவங்களால அந்த ஜன்னல் க்ளோஸே பண்ண முடியல. அப்புறம் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, சரி ஓகே நம்ம வந்துட்டு ரொம்ப நேரமாக வந்து இந்த வேலையை பார்த்துட்ருக்கோம் காலையிலேருந்து, அதனால் நமக்கு வந்துட்டு ஏதாச்சும் பிரம்ம இல்யூஷனாக தோன்றியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அந்த மனுஷர் படுத்து தூங்குறாரு. அப்படி அவர் தூங்கினார்னு ஒரு சொட்டு கூட தூக்கம் வரலைங்க. உருண்டு பார்க்குறாரு, அப்படி பரண்டு பார்க்காரு, இப்படி பரண்டு பார்க்காரு. எப்படி பரண்டு பார்த்தோம் அவருக்கு சுத்தமாக தூக்கமே வரல. அதுக்கு பதிலாக அவருக்கு என்ன அப்படின்னா, இந்த பக்கம் வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணும் பயங்கரமாக ஊறிக்கிட்டே இருக்குதே தவிர்த்து மற்றபடி அவருக்கு சுத்தமாக தூக்கமே வரமாட்டேங்குது. காலையில் எஞ்சி பார்க்குறாரு, அவர் தன்னுடைய கன்னத்தை சொரிஞ்சு அவரே வந்துட்டு புண்ணாக்கி வச்சிருக்கிறாரு மனுஷன். திரும்ப அடுத்த நாள் காலையில் வேலைக்கு போகணும், அந்த மாதிரி நார்மலாக வேலைக்கு போயிருக்கிறார். அப்படி போகும்போது அங்கே இருக்கிறவங்க கூட நோட் பண்ணியிருக்காங்க, தம்பி என்ன தம்பி ஆச்சு கண்ணை ஃபுல்லாக அந்த மாதிரி இருக்குன்னு கேட்கும்போது, தெரில நான் ராத்திரி தூங்குனேன், காலையில் எஞ்சி பார்த்தா அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த நபர் சொன்னதுக்கப்புறம் ஏதாச்சும் அலர்ஜியாக இருக்கும் தம்பி பாருங்க அப்படிங்கிற மாதிரி என்ன ஆஃபீஸில் இருக்கவங்க சொல்லியிருப்பாங்க போல். இப்போ அன்னைக்கு ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப அன்னைக்கு ராத்திரி வந்து தூங்கியிருக்காரு. அதாவது 2வது நாள் ராத்திரிங்க. 2வது நாள் ராத்திரி இந்த மனுஷர் வேலை பார்க்கல, தூங்கிடலாம் அப்படி மாதிரி சொல்லிட்டு தூங்கிட்டார். ஏன்னா அடுத்த நாள் காலையில் வீட்டில் இருந்து வேலை பார்த்துக்கலாம் அப்படி மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இந்த மனுஷர் அன்றைக்கி ராத்திரி தூங்குறாரு. அப்படி தூங்கும்போது அன்னைக்கு நைட் என்ன நடக்குது அப்படின்னா, அதே தாங்க ஜன்னல் வந்துட்டு க்ளோஸ் ஆகுது, ஜன்னல் திறந்தா இருக்குது, நல்ல குளிர்ந்த காற்று வர அடிச்சுக்கிட்டே இருந்துட்டு இருக்குதுங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, இந்த பக்கம் இவர் திரும்பி படுத்தாரு பாருங்க. திரும்பி படுக்கும்போது என்னென்னா ஜன்னலை பார்க்குறாரு. அந்த ஜன்னலை பார்க்கும்போதுலாம் நேற்று ராத்திரி அந்த ஜன்னலில் தெரிஞ்ச அந்த உருவம் தான் அவர் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் என்னடா இப்படி ஓடிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் சட்டனாக கண்ணை மூடி லைட்டாக கண்ணை செஞ்சிருப்பார் போலங்க. கண்ணை அசரும்போது அவர் கண்ணை மூடினதுக்கப்புறம் நேற்று பார்த்தா அதே உருவம் அவர் மைண்டுக்குள்ளே தோணி இருக்குது. விச் மீன்ஸ் என்ன கனவுல வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அவர் கண்ணை போட்டு அடுத்த 2-3 நிமிஷங்களில் அவர் மைண்டில் இந்த மாதிரி திரும்ப அந்த ஜன்னல் அந்த உருவம் நிற்கிற மாதிரி தெரிஞ்சிருக்குதுங்க. இவர் டக்குன்னு கண்ணை முடிச்சு பார்த்தாரு பாருங்க, திரும்பியும் அதே ஜன்னலுக்கு அந்த பக்கம் அந்த உருவம். இப்போ இதை பார்த்ததுக்கப்புறம் என்னென்னா அந்த உருவத்தை அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த உருவம் இவரை முறைச்சி அப்படி வச்சக்கன் வாங்காமல் அப்படி முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்குது. இவருக்கு இது உண்மைதானா பொய்யா அப்படிங்கிற மாதிரி ஒன்றுமே புரியாமல் இருந்துட்டு இருக்கும்போது அவர் மண்டையில் அவரே அடிக்கிறாருங்க. அடிச்சு என்னெல்லாமா பண்ணி பார்க்குற, அவரால் வந்துட்டு எதுவும் பண்ண முடியல. ஒரு சிச்சுவேஷனில் அவர் அறியாமலேயே மனுஷன் என்ன பண்ணியிருக்காருன்னு அவரே அந்த ஜன்னல்கிட்ட நடந்து போகிறாரு. அது அவர் அறியாமல் அவரே போகிறதாங்க. ஜன்னல்கிட்ட போய்கிட்டே இருக்காருங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு சிச்சுவேஷனில் சடனாக என்ன இருக்குது, அவருடைய ஃபோனு ரிங்காக இருக்குது. அவர் இந்த ஃபோன் ரிங்கான சத்தம் கேட்டதுக்கப்புறம் டக்குன்னு அவரை உடம்பையே குளிக்கிட்டு திரும்பி ஃபோனை எடுத்து பார்த்துருக்காருங்க. ஃபோனில் பார்த்தா அவங்க அம்மா தான் கால் பண்ணியிருக்காங்க. அந்த காலை பிக் பண்ணிவிட்டு அவர் திரும்ப ஜன்னலில் பார்த்துருக்காருங்க. ஜன்னலில் யாரும் இல்லை. திரும்ப கால் அட்டன் பண்ணிட்டு அம்மா சொல்லுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்லைப்பா தூங்கிட்டியா, அப்பா வந்துட்டு பேசணும்னு சொன்னாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி என்னென்னா அந்த அம்மா சொல்கிறாங்க. அவங்க அப்பா ஆல்ரெடி படுத்த படுக்கையாக இருக்காங்க இல்லையா, திடீர்னு பையனை தேடி இருக்கும் போல் பேசணும்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் சரிம்மா நான் காலையில் பேசுகிறவன் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல அந்த பையன். அதுக்கு எப்பா இல்லை அவங்க அப்பா வந்துட்டு ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. இப்போ அந்த பையன் அவங்க அம்மாவை திட்டிட்டு ஃபோனை வைமா, நாங்கள் ஒரு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாமல் நீ பாட்டு ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கேன், காலில் பேசுகிறோமா அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் அவங்க அம்மாவை திட்டிட்டு ஃபோனை வச்சுட்டாருங்க மனுஷன். அப்படி வச்சதுக்கப்புறம் என்ன ஆகுது, திரும்ப அன்னைக்கு நைட்டு ரிலாக்ஸாக படுத்து தூங்கியிருக்கிறாரு. ஆனால் தூங்கின கனவுல ஃபுல்லாக என்னென்ன அந்த ஒரு உருவம் தெரிஞ்சு பாருங்க. அந்த உருவத்தை வச்சுருந்து ஏதோ ஒரு சில கதைகளும் ஏதோ ஒரு சின்ன பொண்ணுலாம் வர மாதிரியான விஷயங்களும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு மைண்டில் கனவுல ஓடிட்டு இருக்குது. அது என்ன சம்பவம் என்ன விஷயம், அந்த பொண்ணு உண்மையிலேயே ஆத்மாவாக பேயாக இருந்தாங்க அப்படின்னா என்ன நம்மக்கிட்ட சொல்ல வராங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் எதுவுமே இவருக்கு புரியல. காலில் எழுந்து பார்த்தா எல்லாமே நல்லா தான் இருக்குது, நைட்டு தூங்கும்போது மட்டும் தான் அந்த பிரச்சனை வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு தெளிவாக புரிஞ்சு போச்சுங்க. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது அடுத்த நாள் ஆஃபீஸ் கிடையாது இல்லையா, அதனால் என்ன பண்ணுறாரு, நேராக கீழே போயிட்டு வாட்ச்மேன்ட்ட போயிட்டு இங்கே பாருங்கன்னா எனக்கு வந்துட்டு அந்த ஜன்னலில் க்ளோஸ் பண்ணணும், அந்த ஜன்னலில் இருந்து எனக்கு ஒரு சில மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது, அது உண்மையாக பொய்யான்னு தெரில, அதை க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதை இழுத்தா க்ளோஸ் பண்ணிட வேண்டியதானே தம்பி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்திருக்காரு. சரி நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி விடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வாட்ச்மேனை கூட்டு போயிருக்காங்க. அவரு மேலே போயிருப்பார் போல். மேலே போனதுக்கப்புறம் அதை இழுக்கலாம் ட்ரை பண்ணுறாங்க. எவ்வளோ இழுத்தாலுங்க ஆல்ரெடி கம்பி இல்லை, இவர் இன்னொரு கம்பியை விட்டு தண்ணி இழுக்கலாம் ட்ரை பண்ணியிருக்காரு. ஜன்னல் அசைவே இல்லை, அப்படி ஃபுல்லாக ஜாம் ஆகி போய் துருபிடிச்சு போய் இருந்துருக்குது. சரி தம்பி ஒரு 2-3 நாள் பொறுங்க, நான் வந்துட்டு வெல்ற விட்டு ரெடி பண்ணி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி என்னென்னா அந்த வாட்ச்மேன் வந்துட்டு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாருங்க. இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா உடனே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஜன்னல் தெரிஞ்சாதானே பிரச்சனை, அதனால் என்ன பண்ணிட்டாரு, ஒரு பழைய துணி பெரிய துணி எடுத்து என்ன பண்ணியிருக்காருன்னா வந்துட்டு ஸ்க்ரீன் மாதிரி வந்துட்டு அவரே ஒரு கம்பியில் கட்டி கிளிப்பு போட்டு வந்துட்டு ஸ்க்ரீன் மாதிரி மறைச்சி போட்டு விட்டாருங்க. அப்படி போட்டு விட்டதுக்கப்புறம் அன்றைக்கி பகலில் ஃபுல்லாக நார்மலாக வேலை பார்த்துட்டு இருக்காரு, எந்த பிரச்சனையும் வரல. திரும்ப அன்னைக்கு நைட் ஆக போகுது. அன்றைக்கி நைட் ஆக போகிறதுக்கு முன்னாடியே மனுஷருக்கு லைட்டாக அள்ளு விட ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ தான் என்ன பண்ணுறாரு, அன்றைக்கி ராத்திரி தான் திரும்ப வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அப்படி ஃபோன் பண்ணதுக்கப்புறம் அவங்க அம்மா தான் எடுக்கிறாங்க. அம்மா நைட் ஏதோ அப்பா பேசணும்னு சொன்னாங்க சொல்லிட்டு நேற்று நைட்டு ஃபோன் பண்ணல
அப்பாட்ட கூட நான் பேசினேன் அப்படி மாதிரி அந்த ஸ்ரீதர் சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் இருப்பா கொடுக்குறேன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க அப்பா ஃபோனை வாங்கி ஸ்ரீதர்கிட்ட பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது ஆக்சுவலி அவங்க அப்பா ஏதோ ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதை கேட்டு ஸ்ரீதர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பக்கம் மனசு உறைஞ்சி போனாலும் இன்னொரு பக்கம் அவங்க அப்பா கிட்ட அந்த விஷயங்களெல்லாம் காட்டிக்காமல் உனக்கு வேறு வேலை இல்லைப்பா சும்மா இருப்பா அப்படிங்கிற மாதிரி என்னென்னா வந்துட்டு அந்த ஸ்ரீதர் ஃபோனை சொல்லிட்டு கட் பண்ணி வைக்கிறாருங்க. ஆக்சுவலி அவங்க அப்பா என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, எப்பா எனக்கு ஏதோ உனக்கு தப்பாக நடக்க போகிற மாதிரி என் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குப்பா, எனக்கு ஏதோ சரியாக படல, நீ ஒரு 2-3 நாள் வீட்டுக்கு கொண்டு போறியா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லியிருந்திருக்காங்க. ஆக்சுவலி அவங்க அப்பா யாருன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அப்பா ஒரு சாமியாடி. அதை காட்டிலும் இந்த வைத்தியம் பண்ணாங்க சொல்லுவாங்க பாருங்க, நாட்டு வைத்தியம், அது போக வந்துட்டு இந்த குறி சொல்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடுவாங்க. ஸோ அதனால் அவங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆத்மா அமானுஷமான விஷயங்கள்லாம் கண்ணுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு தான் ஒரு கெஸ்ஸிங்கில் அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தன் பையனுக்கு ஏதோ நடக்க போகுது அப்படிங்கிறத அவங்க அப்பா உணர்ந்துட்டு நேற்றே கால் பண்ணி சொல்லணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த பையன் வந்துட்டு ஃபோனை கட் பண்ணிட்டான். இப்போ இன்றைக்கி அந்த விஷயத்தை அவங்க அப்பா அந்த பையன்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ தான் அந்த பையன் இன்னும் பயப்பட ஆரம்பிச்சிட்டு இருக்காப்லங்க ஸ்ரீதர். அப்படி பயந்துக்கிட்டே இருக்கும்போது தான் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கேட்டேன். அன்றைக்கி ராத்திரி வந்துட்டு சரி ஓகே இவ்வளோ நேரம் எதுவும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஸ்க்ரீன் போட்டிருக்கோம், இதுக்கப்புறம் நமக்கு எதுவும் பிரச்சனை வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையில் படுக்கலாம்னு சொல்லிட்டு படுத்த மறு நிமிஷம் தூங்கலாம் இல்லைங்க, படுத்த மறு நிமிஷமே யாரோ ஒருத்தங்க பயங்கரமாக அழுகிற மாதிரி ஒரு சத்தம். அது எங்கேருந்து கேட்குன்னு அதே அந்த ஜன்னலுக்கு அந்த பக்கம் இருந்தால் கேட்டுட்ருக்குது. யாரோ பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. இப்போ இவருக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம நேற்று பார்த்தா அந்த உருவம் தான் அழுதுட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீன் போட்டனால நம்மகிட்ட அந்த உருவம் பார்க்க முடியல, பட் அதுக்கு பதிலாக அழுதுட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் இவருக்கு நல்லா தெரியுது. ஆனால் என்ன அப்படின்னா யார் அழுதாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு, காதில் இயர்ஃபோனை மாட்டிட்டு நம்ம பாட்டு ரிலாக்ஸாக இருந்துடலாம் அப்படிங்கிற சொல்லிட்டு இயர்ஃபோனை மாட்டுறாருங்க. இயர்ஃபோனை மாட்டிட்டு அவர் ஏதோ பாட்டு கேட்குறாரு, இல்லை சும்மா ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் மனுஷன் என்ன பண்ணுறாரு, நேராக விட்டத்தை பார்க்க வந்துட்டு படுத்துக்கிட்டு இருந்துட்டு இருக்காரு. ஸோ இப்போ என்ன ஆகுது, கொஞ்ச நேரம் கழிச்சு பயங்கரமாக குளிர்ந்த காற்று அடிச்சுக்கிட்டே இருக்குது. அவர் ஜன்னல் ஓப்பனில் இருக்குது, பட் இருந்தாலும் ஸ்க்ரீன் போட்டு வச்சிருக்காரு. அந்த ஸ்க்ரீனை காட்டிலும் குளிர்ந்த காற்று அடிச்சிட்டு இருக்குதுங்க. ஒரு சிச்சுவேஷனில் அந்த ஸ்க்ரீனு பயங்கரமாக அடித்த காற்றுல கலந்து வந்து இவர் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கு அந்த ஸ்க்ரீனு. அப்படி கவர் பண்ணதுக்கப்புறம் ஐயோ இது வேறு தொல்லையாக போச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரீனை விளக்குனார். பார்த்தீங்களா, விளக்குனா அவர் படுத்திருக்காரு. அவருக்கு முன்னாடி அந்த உருவம், அந்த பொண்ணுடைய உருவம் வந்தது மட்டும் இல்லாமல் இவருக்கு அடுத்து என்ன பண்ண தெரிலங்க. இவர் அப்படி பார்த்துக்கிட்டு ஸ்டன்னாகி போய் நின்றுட்டு இருக்காரு. அந்த உருவம் இவர்கிட்ட வந்துக்கிட்டு இருக்குன்னு கட்டில். அப்போ பயந்த மனுஷன் உண்மையில பயந்து அலறிட்டாருங்க. அலறி நீ எதுக்கு என்கிட்ட வர அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஒரு சிச்சுவேஷனில் அவரால் கத்த முடியல, பேச முடியல. அவர் ஏதோ பேச ட்ரை பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான அந்த முனங்கல் சத்தம் தான் வருது. அவரால் எதுவும் பண்ண முடியல. அந்த ஆத்மா, அந்த ஒரு பொண்ணுடைய ஆத்மா தாங்க அது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, நேராக இவர் படுத்திருக்காரு பாருங்க, அப்படி படிக்காத இருக்கிறாரு. அவருக்கு மேலே வந்து படுத்தது மட்டும் இல்லாமல் அவருடைய ஃபேஸில் அந்த இந்த பக்கம் ஃபுல்லாக சொரிஞ்சிட்டு இருந்தான்னு சொன்ன பாருங்க, அந்த ஃபேஸில் அந்த ஆத்மாவுடைய ஃபேஸை வச்சு உரசி இருக்குது. அப்படி உரசின வரைக்கும் தான் இந்த மனுஷருக்கு என்னாச்சுன்னு தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடந்து அப்படிங்கிறதே அவருக்கு தெரியாதுங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்துச்சி பார்த்தா அந்த ஃபேஸு ஃபுல்லாக வந்து ஆசிட்டை ஊற்றினோம்னா ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸு ஃபுல்லாக ஒரு மாதிரி ஆயிருந்துருக்குது. காலில் எழுந்ததுக்கப்புறம் கண்ணாடில் பார்த்து இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் வந்துட்டு என்னடா இப்படி ஆகிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. ஹாஸ்பிட்டலுக்கு போன பார்த்த டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தம்பி இது பார்த்தா உண்மையிலே ஆசிட் பார்த்த மாதிரி தான் இருக்குது, ஆனால் ஆசிட் பட்டதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்ல இல்லையே தம்பி, ஏன்னா ஆசிட்னா கெமிக்கல் ஏதாச்சும் கண்டென்ட் இருக்கும்னு பாருங்கள், அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லை, அதுவும் ஒரு நைட்டில் இந்த மாதிரி ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க, எப்படி தம்பி ஆயிருக்கு சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி டாக்டரே மிரண்டு போகிறாங்க. அப்படி மிரண்டு போனதுக்கப்புறம் இப்போ திரும்ப என்ன ஆகுது, அவங்க அப்பா அகைன் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணும்போது எப்பா உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையாப்பா அப்படின்னு கேட்கும்போது இப்போ அந்த பையன் அழுதுருதானாங்க. அழுது மனசு விட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தன்னுடைய வீட்டில் சொல்கிறாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம் எப்போ இருப்பா நாங்கள் அம்மா வர சொல்கிறோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா, அது போக அவங்க அம்மா கூட உள்ள இவங்க அப்பா இருக்காங்கன்னா இவங்க அப்பா மாதிரி இன்னொரு சில பேர் இருப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி பேய் ஓட்டுற சம்மந்தப்பட்டவங்க வேற ஒரு சில பேர் இருப்பாங்க பாருங்க, அவங்கள அவங்க அப்பா வந்துட்டு சொல்லி என்னுடைய நண்பர்கள் தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க அம்மா கூட அமுச்சு விட்ருக்காங்க. இப்போ அவங்களாம் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி வந்துக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே இவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இவர் அந்த ஹாஸ்பிட்டலேருந்து வந்ததுக்கப்புறம் அந்த வாட்ச்மேன் கிட்ட போயிட்டு அந்த புரோக்கரை நான் பார்க்கணும், அது மட்டும் உங்கள் ஓனரை நான் பார்க்கணும், இந்த ஏமாற்றி இந்த மாதிரி தள்ளி விட்டீங்களா கம்மியான வீடுன்னு சொல்லிட்டு, முதல்ல பேய் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் நான் வந்திருக்க மாட்டேன்ல, எனக்கு வந்துட்டு திரும்ப டெபாசிட்டை கொடுங்க, நான் வந்துட்டு வேறு வீடு பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி என்ன இந்த நபர் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தான் அந்த வாட்ச்மேன் என்ன சொல்கிறாருன்னா, யோ வீட்டு வாடகையே 3000 ரூபா, டெபாசிட் நீ கொடுத்தது 5000 ரூபா, நீ ஆல்ரெடி வந்துட்டு 2-3 நாள் இருந்து போட்டேன், ஸோ இதனால் வந்துட்டு என்னென்னா அந்த வீட்டு வாடகை இதெல்லாம் கழிஞ்சு போச்சு, ஒன்றும் தர முடியாது, வேணா கிளம்பி போ அப்படிங்கிற மாதிரி என்ன அந்த நபரை சொல்லியிருந்திருக்காங்க. இவருக்கா பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. நான் உண்மையிலே வேறு ஏதாச்சும் ஒரு விஷயம் கூட பரவாயில்ல, பேய் இருக்க ரூம் எதுக்கு என்கிட்ட கொடுத்தீங்க, எனக்கு தெரியாது, என் வாடகை அதாவது என் டெபாசிட்டை திரும்ப கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டுகிட்டே இருக்காரு. அதெல்லாம் முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன வாட்ச்மேன் சொல்லிட்டு இருக்காருங்க. ஓனர்கிட்டையும் பேச முடியாது, நாங்களாம் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி என்னென்னா அந்த வாட்ச்மேன் சொல்லிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா இவருக்கு இதை விட்டுட்டு வெளியும் போக முடியாது, இங்கே ஏன்னா அடுத்து எங்கேயாச்சும் கண்டிப்பாக வேலை இருக்குது, வேலையை விட்டும் போக முடியாது. அப்போ அந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னா எங்கேயாச்சும் தங்கியிருந்து வேலை பார்க்கணும். ஸோ அதுக்கு இந்த இப்போ வேறு வீட்டுக்கு போனால் கூட இந்த ஒரு 5000 அப்படிங்கிறது அந்த மனுஷருக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இந்த சம்பளம் தான் கையில் வாங்கலை மனுஷன்.
அதனால தான் அவர் போராடி பார்க்குறாரு, எதுவும் வேலை கேட்கல. இப்போ அதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா அவங்க அம்மா அந்த சாமியாரை கூப்பிட்டு வராங்க. வந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டுக்குள்ளே வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, உனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நடந்த விஷயங்களை ஃபுல்லாக இவர் வந்துட்டு அந்த சாமியார்கிட்ட சொன்னதுக்கப்புறம் அந்த சாமியார் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த வீட்டுக்குள்ளே வச்சு ஒரு சில பூஜைகளெல்லாம் போட்டு அந்த ஆத்மா யார் என்னங்கிறத கண்டுபிடிக்கலாம் ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த சாமியாராலே எதுவும் பண்ண முடியல அந்த ஆத்மாவை. அப்போ தான் அந்த சாமியார் சொன்ன ஒரு விஷயம், தம்பி இங்கே பாரு தம்பி, நான் எவ்வளவோ ஆத்மாக்களை விரட்டியிருக்கேன்னா இந்த ஆத்மா மாதிரியான ஒரு ஆத்மா நான் பார்த்ததில்லை. தெய்வ சக்தியே மிஞ்சிற லெவலுக்கு ஒரு ஆத்மா இருக்கிற மாதிரி என் கண்ணுக்கு படுது. பட் இது உண்மையாக என்னன்னு கூட என்னால் வந்துட்டு இன்னும் நம்ப முடியல தம்பி. இவ்வளோ என்னுடைய சக்தியில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இதுக்கு ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா, இது அந்த ஆத்மாவுடைய வீடு. இந்த வீட்டில் நீ இருந்தா அப்படின்னா கண்டிப்பாக உன்னை வாழ விடாது. உன்னை இன்னும் ஏதாச்சும் பண்ணும் பார்த்துக்கோ. நீ தயவு செய்து இந்த வீட்டை காலி பண்ணி போகிறது நல்லது. அட்வான்ஸ் தரமாட்டுக்கங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்க அம்மா, எப்பா என்னப்பா பெரிய பணம் 5000 ரூபா தானேப்பா, நான் எப்படியாச்சும் உனக்கு சம்பாதிச்சு கொடுத்துருந்தேன்ப்பா, எனக்கு நீ தான்ப்பா முக்கியம், தயவு செய்து காலி பண்ணியிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் அன்னைக்கு அவங்க அந்த வீட்டை காலி பண்ணுறாங்க. என்ன தான் காலி பண்ணாலும் மனுஷருக்கு அந்த மூஞ்சில் ஒரு இது தடம் பட்டுது பாருங்க, அந்த தடம் இப்போ வரைக்கும் அப்படி தான் இருந்துட்டு இருக்கா, மாறலையாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாள் கழிச்சதுக்கப்புறம் அந்த அப்பார்ட்மெண்ட் இருக்க கதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்குது. என்ன அப்படின்னா, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஆல்ரெடி பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ஒரு ஃபேமிலி வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த பொண்ணை ஒரு பையன் லவ் பண்ணுறேன் அப்படி மாதிரி டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணு வந்துட்டு லவ் பண்ண சம்மதிக்காத ரீசன்னால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பொண்ணுடைய ரூம் தாங்க அந்த ரூமா, அந்த பையன் படுத்துருந்தான் பாருங்க அந்த ரூமு, அந்த ரூமுக்கு அந்த பக்கம் ஜன்னல் வழியாக வந்து இந்த பொண்ணை கூப்பிட்டு அந்த பொண்ணை பேச ட்ரை பண்ணி அந்த பொண்ணு பேசாத சமயத்தில் அந்த ஜன்னல் வழியாக தான் அவன் வந்துட்டு அந்த ஆசிட் தூக்கி அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி விஷயத்தை பண்ணிட்டு போயிருந்திருக்கான். அதனால் என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த பொண்ணு இந்த விஷயம் இந்த முகத்தோட வெளியே போய் வாழ முடியாது அப்படிங்கிற ரீசனால் அந்த பொண்ணு தன்னுடைய உயிரை அங்கேயே மாற்றிருந்துருக்காங்க. அப்படி மாற்றதுக்கப்புறம் அந்த வீட்டில் யாரையுமே வாழ விடல. ஈவன் அவங்க ஃபேமிலி மெம்பரையுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பொண்ணுடைய ஆத்மா வாழ விடல. அது மட்டும் இல்லாமல் யார் அந்த வீட்டில் வந்து தங்கியிருந்தாலும் அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு அவங்களுக்கும் உடல் அளவில் ஏதாச்சும் வந்துட்டு ஒரு விஷயம் அசிங்கமாகிற மாதிரி அந்த ஆத்மா பண்ணி விட்டுட்டு இருக்கு தம்பி. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கும் இந்த மாதிரி கண்ணத்தில் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த நபருக்கு வந்துட்டு காதுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்குது. இதுக்காக தான் அந்த வாட்ச்மேன் முன்னாடியே சொல்லியிருந்திருக்காரு போலங்க, நீங்கள் யாரும் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்ககிட்ட யார்ட்டையும் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை அந்த வாட்ச்மேன் சொல்லியிருந்திருக்காரு. இவர் அப்போவே பேசியிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே ஆத்மா இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு மனசே வந்திருக்காமையாக இருந்திருப்பார். ஸோ இதுக்காக தான் பெரியவங்க முன்னோர்கள்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு புதுசாக நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கும்போது அது வாடகை வீடாக இருக்கட்டும் சொந்த வீடாக இருக்கட்டுங்க, சொந்த வீடுனா தச்சு கழிக்கிறது பண்ணுவாங்க, அங்கே இருக்கக்கூடிய கெட்ட சக்திலாம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வாடகை வீடுனா பால் காய்க்கிறது அப்படிங்கிறது அந்த ஒரு சம்பிரதாயம் தாங்க. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் கெட்ட சக்தி இருந்தாலே பால் காய்க்கிற போதே காட்டி கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க முன்னோர்கள். ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளும் கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை நான் சொல்லிக்கிட்டு, இந்த சம்பவத்திலேருந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. மீண்டும் ஒரு பயங்கரமான அமானுஷமான பேய் கதையில் நான் வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண் கேஸ். லவ் யூ ஸோ மச் கேஸ். பை.